பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் நடந்த போர்ல பாண்டியர்கள் சோழர்களை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றுறாங்க. அதன் பிறகு சோழர்கள் கொள்ளிடம் ஆற்று வழியா தீவுக்கோட்டையை நோக்கி இடம்பெயர்றாங்க. இந்த தீவுக்கோட்டை இப்ப இருக்கிற சிதம்பரத்துல இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் பிச்சாவரத்துல இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கு. இந்த தீவுக்கோட்டை முழுக்க முழுக்க சதுப்பு நில காடுகளால சூழப்பட்டிருக்கு. தீவுக்கோட்டையில அமைஞ்சிருந்த அரண்மனை தில்லை மரங்களால சூழப்பட்டிருந்துச்சு. இந்த தில்லை மரங்களுக்கு பின்னாடி கொள்ளிடம் ஆறும் ஓடிட்டு இருந்திருக்கு. சோ இந்த தீவுக்கோட்டை அரண்மனையில ரொம்பவே செக்யூரா வாழ்ந்து வந்தாங்க சோழர்கள். அதே நேரத்துல தீவுக்கோட்டையை சுற்றி உள்ள சில ஊர்களையும் ஆட்சி செய்யறாங்க சோழர்கள். 17ஆம் நூற்றாண்டுல தஞ்சையை ஆண்ட ரகுநாத நாயக்கர் அவர்கள் இந்த தீவுக்கோட்டையை நோக்கி படையெடுக்கிறாரு. அதுல அவர் ஜெயிச்சு தீவுக்கோட்டையில ஆட்சியும் புரியுறாரு. அதன் பிறகு மராத்தியர் கைவசம் போகிறது இந்த அரண்மனை. அதுக்கடுத்து வந்த பிரிட்டிஷ் பீப்புள் கிட்டையும் கைமாறுது இந்த அரண்மனை. அதன் பிறகு பிரெஞ்சுக்கும் பிரிட்டிஷ்க்கும் நடந்த மிகப்பெரிய போர்ல இந்த அரண்மனை காணாமலே போயிடுது. இப்படியாக ஒருவர் பின் ஒருவராக கைமாறிய அரண்மனை ஒரு கட்டத்துல இல்லாமலே போயிடுது.